இஸ்லாமியர்களை கூறு கூறாக பிரிக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே மாநபி அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்களை இஸ்லாமிய மக்களுக்கு திணிக்க வேண்டும் என்பதை எதிரிகள் திறன்பட புரிந்து கொண்ட காரணத்தினால் இன்று வரை அந்த சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்ய செய்ய இஸ்லாமிய சமூகம் அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறதே தவிர, சரி, இப்படி அடி வாங்குவதற்குண்டான காரணமே நம்முடைய சமூகத்தில் ஒற்றுமை இல்லாததுதான் என்பதை இஸ்லாமியர்கள் இன்று வரை புரிந்து கொள்வதில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன் தான், வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை யாரும் இல்லை, ஷிர்க் அப்படி என்பதிலே இஸ்லாமியர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தனித்தவன், அவன் தான் உதவி செய்யக்கூடியவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் எல்லா இடங்களிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகத்துக்கும் வஹ்தஹு லா ஷரீக லஹு தான். அவர்கள்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். அவர் அல்லாத வேற ஒரு வழிமுறை வருவதும் அது ஷிர்கே சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, சுன்னத்துடைய மாற்றம். ஸ்பெயின் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கொண்ட நாடாக ஸ்பெயின் இருந்தது. ஆனால் ஒரு காலத்திலே ஸ்பெயின் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலிருந்து உடையப்பட்டதற்குண்டான காரணத்தை பல வரலாற்று காரணங்களை சொன்னாலும் ரெண்டு தான் முக்கியமான காரணம். ஒன்று, ஸ்பெயினில் இருந்த பெரும் பெரும் அரசர்களுக்கெல்லாம் மது, மாது, சூது போன்ற உலக களியாட்டங்களை, வேற கலாச்சாரத்தை, சுன்னத் அல்லாத மற்ற கலாச்சாரத்தை பக்கமாக அந்த அரசர்கள் அதில் மதிமயங்கி கிடந்ததும், அங்கே பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கொள்கை பரப்பு, கொள்கை வேற்றுமை ஏற்பட்ட காரணத்தினால் பல ஜமாத்துகளாக அங்கே பிரிந்தது. ரெண்டு காரணம் தான். ஒன்று, இஸ்லாம் அனுமதிக்காத மது, மாது, சூது போன்ற விஷயத்தில் பணக்காரர்கள் ஈடுபட்டார்கள். வெகுஜன மக்கள் கொள்கையால் பிரிக்கப்பட்டார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்பெயின் என்ற நாடே உடைந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, எதிரிகள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே சுன்னத்துக்கு மாற்றமான மது, மாது, விபச்சாரம் போன்ற விஷயங்களுடைய கலாச்சாரத்தை இஸ்லாமிய வாலிபர்களுக்கு புகுத்துவதும், இஸ்லாமிய வெகுஜன மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே பல ஜமாத்தாக கூறு போடுவதும், அவர்களை ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் வரை உலகத்தில் செய்யக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு இஸ்லாமியர்கள் இரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒற்றுமை இல்லாமல் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் முன்னேற்றம் அடைந்தாலும், ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பெற்றாலும், பொருளாதாரத்தால் பலத்தை ஏற்படுத்தி கொண்டாலும், ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் இந்த சமூகத்திற்கு இல்லாதவரை இந்த சமூகத்தை எப்படி வேண்டுமானாலும் பலி போடலாம் என்று எதிரிகள் திட்டமிட்டுக் கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் தான் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒற்றுமையை பற்றி வலியுறுத்துகிறார்கள். குர்ஆன் நேரடியாக சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக நீங்கள் மௌத்தாகுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் இரக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் சொல்லிக் கொடுத்த இஸ்லாமிய மதம்தான் இன்று பயங்கரவாதம் என்று எதிரிகளால்